எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆகிட்டோம். முதலாளி மட்டு நான் டீம் வைஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து நிற்கிற டீம் வந்து மும்பை இந்தியன்ஸு, ஆல் டைம் கோட் ஆஃப் ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த அப்படின்னு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க, கேகேஆர் ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லா ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த டீம் வந்து வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் டீம், ட்ராஃபி கலெக்டர் டீம். இந்த டீம் வந்து அவங்களுடைய லாஸ்ட் டோர்னமெண்ட் வின்னிங் டீமை ரீக்ரியேட் பண்ண டீம். ஸோ இப்போ வந்து நான் டீமை படிச்சிடுறேன், நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். வில் டேக் இட் ஃப்ரம் தேர். குவிண்டன் டிகாக்கா திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. டேனிஷ் மலைவர் டாப் ஆர்டர் பேட்டர். ராபின் மின்ஸ் இது ஜார்க்கண்ட் தோனி அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாட்டியும் இந்த வாட்டி ஏதாவது சான்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போன்னு இருக்காரு. ரயான் ரிக்கில்டன்னு அவரும் வந்து இஸ் கம்மிங் ஆஃப் அ வெரி குட் வேர்ல்ட் கப்பு. எங்கே போனாலும் குவிண்டன் டிகாக்கு நான் இதுதான் அப்படி இப்படின்னு இதெல்லாம் பண்ணி இப்போ வந்து இவருக்கும் ஒரு டீமில் வந்து வாரன்ஸ் அ பிளேஸ் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்திருக்காரு பேஸ்ட் ஆன் இஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்லி. பார்ப்போம் எப்படி போகிறாங்கன்னு. ஷெஃபன் ரூதர்ஃபோர்ட் அகைன் ட்ரேட் பண்ணி உள்ளே வந்திருக்காரு. கம்மிங் ஆஃப் அ வெரி குட் SA20, வெரி குட் வேர்ல்ட் கப். ஸோ இவரையும் எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ரோஹித் சர்மா இவரை நாங்கள் யூஸ் பண்ணியே தீருவோம், முழுமையாக யூஸ் பண்ணுவோம், இம்பாக்ட் சப்பெல்லாம் நாங்கள் ரொம்ப இதாக பண்ணிட்டோம், இப்போ வந்து பயங்கர ஃபிட்டாக இருக்காரு, இவர் நாங்கள் முழுமையாக ஃபீல்டில் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் இருக்காரு, கப் எடுத்துட்டு அங்கேருந்து வந்தவர். பட் இங்கே வந்து கேப்டன் கிடையாது, பட் ஸ்டில் வைட்டல் காக். ஹர்திக் பாண்டியா த கேப்டன். அதர்வா அங்கோலேக்கர், ராஜ் பாவா அங்கது, அங்கேருந்து பஞ்சாப்லேருந்து இங்கே வந்து அங்கது இவர். கார்வின் பாஷ் இருக்காரு. வில் ஜாக்ஸ் சக்ஸஸ்ஃபுல் வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் இங்கே வந்திருக்காரு, அவரோட ரோல் என்னன்னு பார்க்கணும். நமன் தீர் நிறைய கப்பல் ஆஃப் க்ரூஷியல் இது இப்போ ரோல் பிளே பண்ணார் போன வருஷம். மயங்க் ராவத் ஆல்ரவுண்டர். மிச்சு சாண்டனர். ஷார்துல் தாக்கூர், தூள் தாக்கூர் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, அதுவும் ஒரு ட்ரேடு. அவரே வாங்கடைக்கு வந்துட்டாரு. லார்டு வந்து அங்கே என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். திலக் வர்மா வேர்ல்ட் கப்லேருந்து வராரு. அஸ்வினி குமார் ஒரு ப்ராமிசிங் டெபியூ அடுத்த சீசனு. ட்ரெண்ட் போல்ட்டு, ஜஸ்பிரீத் பும்ரா இவங்கலாம் வந்து மும்பைக்குன்னே இது பண்ணவங்க. தீபக் சார் போன வாட்டி அப்படியே என்ன பண்ணாரோ இல்லை அடிப்படாமல் விளையாடி முடிச்சிட்டாரு. இந்த வாட்டியும் அதே மாதிரி விளையாடணும் அப்படின்னு வந்திருப்பாரு. கசன்ஃபார் போன வாட்டி அடிபட்டு போனார், இந்த வாட்டி அடிப்படாமல் விளையாடணும் அப்படின்னு நினைப்பாரு. மாயங்க் மார்க்கண்டே திருப்பி ட்ரேட் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, அவரும் எப்படி பண்ண போகிறான்னு பார்க்கணும். ரகு சர்மா ஒன் மோர் லெக் ஸ்பின்னர். அப்புறம் முகமது இசார் ஒரு SLA. இப்போ அந்த இவங்க வச்சுருந்தாங்க சத்யநாராயண ராஜு, அதுக்கு பதிலாக இசார் இந்த வாட்டி எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸோட டீமு. என்ன நினைக்கிறீங்க இந்த டீமை பற்றி? அதாவது ஆக்ஷனுக்கு வந்து நாங்கள் சும்மா தான் வந்திருக்கோம் அப்படின்ற அளவுக்கு முன்னாடியே ஃபுல் டீம் அவங்க ஏற்கனவே செட் பண்ணிட்டாங்க. ட்ரேடெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 கோடியோட உள்ளே வந்தாங்க. அவங்களுக்கு தேவையான ஸ்பாட்ஸ்லாம் ஃபில் பண்ணாங்க. 10 பேருக்கு பிட் பண்ணாங்க, அதில் 5 பேர் எடுத்தாங்க. ஒன்று QDK பேஸ் ப்ரைஸு. அதில் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க ப்ராப்ளி அதுக்கு ஏற்றாப்புல தான் இது பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பழைய டீம், அந்த வின்னிங் டீம் அவங்க ரீக்ரியேட் பண்ண பார்க்குறாங்க. அதில் தான் மாயக் மார்க்கண்டே திருப்பி கொண்டு வந்து, போல்ட் திருப்பி கொண்டு வந்து எல்லாமே கொண்டு வராங்க. பட் ஈவன் அதர்வைஸ் வெல் பிளான்டு, வெல் எக்ஸிக்யூட்டட் ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து மும்பை இந்தியன்ஸ் மாதிரி யாரும் பண்ண முடியாது. தேவையான பிளேஸ் எடுத்தாங்க. ரத்தர்ஃபோர்ட் வரைக்கும் டம்மி ஆடிட்டு இருந்தாரு, திடீர்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் ஆடிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம், ட்ரேட் ஆனதுக்கு அப்புறம். பிளஸ் they have enough firepower to kind of உங்களுக்கு எல்லா பொசிஷனுக்கும் they have backup, equal backup வச்சிருக்காங்க. they are quite strong team. போன தடவை விட this time they will be giving a very strong performance அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பிளஸ் ரோஹித் சர்மா வேற குட் ஃபார்ம்ல இருக்காரு. ஃபார்ம்ல விட ஃபிட்னஸ்ல இருக்காரு. ஃபார்ம் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி டொமஸ்டிக் பேட்டிங் பேக்கப் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். மழை விளையாடுறத பார்த்தேன், கிளாசிக்கலி சவுண்டு, பட் பவர் பேட்ஸ்மேன் கிடையாது. டூ early டு பிளே இன் த IPL நான் நினைக்கிறேன். ஸோ பேக்கப் வந்து ரொம்ப லைக் நான் எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். டொமஸ்டிக் பேட்டிங் சொல்லலாம். ராபின் மின்ஸ் இருக்காரு, நம்மந்தே உள்ள 11ல இருப்பாருன்னு நான் கெஸ் பண்றேன். அதுக்கு மேல வெளியே பேட்டிங் வந்து யாருமே இல்லை. ஸோ அது ஒரு இதுதான். ஏதாச்சும் ஒரு இந்தியன் பிளேயர் லைக் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா இவங்களெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஃபாரின் ஆப்ஷன்ஸ் வச்சு தான் பண்ணி ஆகணும். ஐ டோன்ட் see எனி இந்தியன் பேட்டிங் பேக்கப். ஃபாரின் பேட்டர் மட்டும் யார் இருக்காங்க வெளியே? இல்ல பேசிட்டு இருக்கோம். ரிக்கில்டன், QDK 2 பேர் ஒருத்தர் விடுவாங்க, 2 பேர்ல ஒருத்தர் விடுவாங்கன்னு. அப்படி இருந்துச்சுன்னா 2 பேரு 3 பேர் அப்படி விளையாடிதான் ஆகணும்ன்ற. பேட்ஸ்மேன் வந்து ஏதாவது இன்ஜுரி இருந்துச்சுன்னா அப்படிதான் விளையாடி ஆகணும். பிகாஸ் ஐ டோன்ட் மின்ஸ் வேணா அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வேணா ட்ரை பண்ணுவாங்க. மற்றபடி அது மட்டும் ஒரு இது வீக்னஸ் இருக்கு. பேட்டிங் வந்து சூரியகுமார் யாதவ் ஹாஸ் மிஸ் ஃபியூ மேட்சஸ், ரோஹித் சர்மா ஹாஸ் மிஸ் ஃபியூ மேட்சஸ், திலக் வர்மா இப்ப கொஞ்சம் நிறைய இன்ஜுரியில மிஸ் பண்ணிருக்காரு ரீசெண்டா. ஸோ அது வந்து லாங் டோர்னமெண்ட்ல மேபி அது வந்துச்சுன்னா அவங்க they don't have enough backup.
ஓகே. ஸோ இதுல வேற என்னென்ன எதிர்பார்க்கலாம் இந்த டீம்ல இந்த வருஷம் பிளேயிங்? என்னடா இல்ல இல்ல அவங்க வந்து நம்ம நிறைய தடவை சரி நீ பிளேயிங் லெவன் சொல்லுங்க நான் சொல்லு வெற்றி என்ன நிறைய தடவை. இல்ல போன வருஷம் அவங்க கசன்ஃபார் எடுத்தாங்க, இன்ஜுரி விளையாடல, இஸ் நாட் பிளேட் மச் சின்ஸ். நம்ம வந்து சாண்ட்னர் வந்து அதனால சாண்ட்னர் ஆக்சுவலா விளையாட மாட்டான்னு எதிர்பார்த்தோம். பட் தே ஸ்பெண்ட் சோ மச் ஆன் ஹிம் அண்ட் ஸ்டில் கீன் தட் ஹி வில் ஸ்ட்ரைக் பெரிய பவுலர் வருவார், மிஸ்ஸி பவுலர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த தடவை வில் ஹி ஹேவ் அவங்களோட சர்ப்ரைஸ் பேக்கேஜா இருக்குமோ இல்லை இம்பாக்டா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அப்படி அவருடைய மெயின் ட்ரேட் வந்து பவர் பிளே பவுலிங் தான். போல்ட் இருக்கிறதுனால அவர் அந்த ஸ்பாட்ல தான் இது பண்ணுவார். ஸோ போல்ட் தான் அவங்க ஈஸி சாய்ஸ். ஐ வில் பி வெரி சர்ப்ரைஸ் இஃப் கசன்ஃபார் ஸ்டார்ட்ஸ். அப்படிதான் நான் நினைக்கிறேன். மட்டும் என்ன நினைக்கிறேன்? இல்ல நான் போல்ட் கசன்ஃபார் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினைச்சேன். நான் 2 பேரும் ஆக்சுவலா போன சீசன் சொல்றேன். சாண்ட்னர் வந்து நான் 11 போடல, லேண்டர் வந்து சும்மா அவங்க பேக்கப்பா எடுத்தாங்கன்னு தான் நான் நினைச்சேன். கசன்ஃபார் சீசன் சொல்லு, இந்த இன்ஜுரி ஆனாலும் அவர் விளையாடினாரு. இந்த சீசனும் ஐ ஃபீல் சாண்ட்னர் உட்கார வச்சுட்டு கசன்ஃபார் விளையாடுறதுக்கு சான்ஸ் உண்டு. அப்படி பண்ணா பேட்டிங் ஓகேவா? சாண்ட்னர் ஆடுற பேட்டிங் கசன்ஃபாரால கொடுக்க முடியுமா? இல்ல அப்படி கொடுக்காம வேற மாதிரி நமந்தீர் 7, தீபக் சார் 8, வெளியே ஏதாச்சும் இம்பாக்ட் சப் அப்படின்னு வச்சு ஷர்துல் தகூரையும் எடுத்துக்கோங்க. மயங்க் மார்க்கண்டேயும் இல்ல, அதுல ஷர்துல் தகூரையும் விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு அப்படி வரும். அப்படி விளையாடுனா உண்டு. நீ அந்த பிளேயிங் லெவன் அப்படியே சொல்லு. இப்போ கசன்ஃபார் விளையாண்ட பிளேயிங் லெவன் அப்படியே சொல்லு. கசன்ஃபார் அது இடிக்கும், ஒரு பேட்டரி இடிக்கும். ரோஹித் சர்மா, QDK, ஒன் டவுன் வந்து சூரியகுமார் யாதவ். இல்ல ஆர்டர் கூட விட்டுலாம் வெற்றி. 11 முதல்ல சொல்லலாம். ஸ்கை, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா 5 டாப். ஓகே. நமந்தீர் 6. சாரி நமந்தீர் 6. ஓகே. வில் ஜாக்ஸ் 7. இப்ப வில் ஜாக்ஸ் வந்தா நமந்தீர் வந்து இம்பாக்ட் சப்பா வராம அவர் ஆடுறதுக்கு காரணம் அது ஆஃப் ஸ்பின் தான். வில் ஜாக்ஸ், நமந்தீர் அது உனக்கு 6 and 7 ரொம்ப சிமிலரா இருக்கு அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். அப்படியே கன்டினியூ பண்ணுங்க அடுத்து. இல்ல ரத்தர்ஃபோர்ட்னு வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. சரி இப்போதைக்கு நீங்க ரத்தர்ஃபோர்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஸ்பின்னர் ஏன்னா எடுக்கிறீங்க எப்படி இருந்தாலும் கசன்ஃபார் இல்ல, சோ ரத்தர்ஃபோர்ட் வச்சுக்கோங்க. இப்போ 8 வந்து தீபக் சஹார். சரி. 9 பும்ரா, 10 வந்து போல்ட், 11 வந்து கசன்ஃபார். இல்லாட்டி இவங்க இந்தியன் ஸ்பின்னர் யாராவது ஒருத்தர் விளையாடுவாங்க. மார்க்கண்டே நீ முன்னாடி பேசும்போதே சொன்னா அவங்க பழைய டீம் ரீக்ரியேட் பண்ணணும்னு பிளே எல்லாம் ட்ரேட் பண்ணிருக்காங்க. மயங்க் மார்க்கண்டே எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்ப மயங்க் மார்க்கண்டே ஆடுவார்ல? ஆமா. அப்புறம் வந்து ஒரு ஃபாரின் ஸ்பாட் இருக்குல்ல, அதுல வந்து இம்பாக்ட் சப் கசன்ஃபாரா இல்ல அவங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாரின் ஸ்பாட் இம்பாக்ட் ஃபாரின் பிளேயர் இம்பாக்ட் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்களா? இல்ல நீங்க அவரை 11ல வச்சுக்கோங்க. மயங்க் மார்க்கண்டே வந்து இம்பாக்ட் சப்பா வச்சுக்கோங்க. அஸ்வினி குமார் வந்தார்ல, சோ நீங்க பிச்சுக்கு ஏத்தாப்புல நீங்க மயங்க் மார்க்கண்டையோ அஸ்வினி குமாரையோ நீங்க பிளேயர் ஒன் பண்ணி. அது கரெக்ட் தான். ஆனா தீபக் சாகர் நம்பர் 8 இப்ப இருக்கிற ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடினா அது ஓகே. பட் இப்ப மக்கள் வந்து எல்லாரும் நம்பர் 9க்கு தான் வந்து தீபக் சாகர் செட் ஆவாரு. 8லயும் வந்து போட்டு வெளுக்கிற பிளேயர் தான் வேணும்னு எதிர்பார்க்கறாங்களே. சரி ஷர்துல் தகூரையும் எடுத்துக்கோங்கன்றேன். அப்ப தீபக் சாகர் வெளியே உட்காருவாரு. இல்ல மார்க்கண்டே உட்கார வச்சிருங்க. மார்க்கண்டே நீங்க சொல்ற இது பண்ணோன்னு ஒரு ஸ்பின்னர் போதும், வில் ஜாக்ஸோட விளையாடணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் போதும் அப்படின்னு ஷர்துல் தகூரையும் எடுத்துட்டா அவர் பேட்டிங் ஹெல்த் நல்ல மாதிரி தானே இருக்கும், எக்ஸ்ட்ரா பவுலிங் இருக்கும். அகாமடேட் பண்ணா பண்ணலாம், பட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லல. பட் அவங்க வந்து ஜெயவர்தனை வந்து கொஞ்சம் ரொம்ப ஹை ரேட்ஸ் இது, பட் எப்படின்னு பார்ப்போம். இல்லைன்னா போல்ட் உட்கார வச்சுதான் விளையாடணும். கசன்ஃபார் பிரான்சைஸ்லயுமே வந்து பெருசா அதுக்கப்புறம் பண்ணல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கசன்ஃபார் வேற, இப்ப இருக்க கசன்ஃபார் வேற. எமிரேட்ஸ் வந்து போட்டாருல இந்த இதுல ILT20 அதுல நல்லா அவர் போட்டதை பார்த்தேன். அது வந்து அதை வச்சு எல்லாம் ஃபர்ஸ்ட் 11 மும்பை இந்தியன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண முடியாது. இல்ல ILT20 வந்து நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்கா எடுக்கிறது கொஞ்சம் ஓகே. அது எப்படி போடுவாங்கலாம் பார்க்கலாம்ல. இல்ல அவங்களுக்கு போடுற அதுக்காக சொல்றேன். அவங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா இனிஷியலா எல்லாருக்கும் வந்து நியூ பால்ல தான் போட்டாரு. அதுவும் வந்து அப்புறம் கடைசியா ஒரு 3 மேட்ச் வந்து நியூ பால்ல போடல. நியூ பால்னா 5th over 6th over ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது பேசிக்கலி அந்த லீக வந்து இதுக்கு கொஞ்சம் எப்படி வந்து அதுல கீழே தான் வந்தாரு. அது நிறைய இது அதுல இருந்து நமக்கு இதாகும். போடுறதும் ஒரு பவுலர் எப்படி போடுறாருன்னு அட்லீஸ்ட் தெரியலாம்ல. இந்த சரி ILT20 புவர் இதுனே வச்சுக்குவோம். அதுலயே சரியா போடலன்னா அப்ப IPL நல்லா போட்டுருவாரா? சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். இப்போ 2 பேர்ல அதான்
அதே மும்பை வந்து அதாவது மற்ற டீம்லாம் வந்து 4வது ஃபாரினர் இவர் விளையாண்டா நல்லா இருக்குமா, இவர் விளையாண்டா நல்லா இருக்குமான்னு பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து 5 பேருக்கும் விளையாடலாம். அந்த அப்படி விளையாடலன்னா எல்லாரும் 2 அந்த பேர் ஐபிஎல் விளையாட முடியாது. அவங்க விளையாடி இருக்காங்க சாம்பியன்ஸ் லீக்ல. சூரியகுமார் விளையாண்டாங்கல்ல. இப்ப ஆமா ஆமா சரி. இப்ப கசான்காரை விட்டுட்டீங்கன்னா நீங்க எப்படி 11 போடுவீங்க? அதுதான் வெற்றி. இவங்க வந்து 2 பேரையுமே ஆடலாம். இவங்க ஜாக்ஸ் அண்ட் இவரு ஷெஃபன் ருதர்ஃபோர்டையும் அவங்க ஆடலாம். அவங்க அந்த ஆப்ஷனும் கிடைக்குது. மார்க்கண்டேவும் ஆடிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கசன்ஃபார் மார்க்கண்டேக்கு தகுந்த மாதிரி அங்கே மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, திலக் வர்மா அந்த கீழே ஆடுறாருன்றா அது நல்லா ஃபினிஷ் பண்றாரு. வந்து 6 அடிக்கிறாரு. எடுத்த எடுப்புலேயே 6 அடிக்கிறது வந்து ஒரு சிலரால தான் முடியும். அதை ஒரு கரெக்டாக இன்டர்நேஷனல் லெவலில் வேர்ல்ட் கப் லெவலில் திலக் வர்மா பண்ணிட்டாரு அப்படின்னா, ஹர்திக் அட் 5 திலக் அட் 6ஓ இல்லை ஹர்திக் திலக் ரூதர்ஃபோர்டோ இல்லை ஹர்திக் திலக் வில் ஜாக்ஸோ இருந்தால் நல்லா தான் இருக்கும் அது. ஸோ அப்படி இருக்கும்போது ஜாக்ஸை வந்து நீங்கள் 3க்கு மூவ் பண்ணிடலாம். சொல்லு என்னாச்சு? இல்ல நீங்க ஜாக்சன் இப்ப நமந்தீர் வந்து நீங்க 4ல போடுவீங்க. நமந்தீரும் இருக்கு அதான் கரெக்ட். அப்போ ஸோ அப்போ ஹர்திக்கு பேசிக்கலி அப்படியே 5ல இருந்தே உனக்கு பேட்டிங் வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அடிக்கிறதுக்கு. ஸோ அது வந்து 2 பேரும் ஆடினா நல்லா இருக்கும். ஜாக்ஸ் பவுலிங்கும் இருக்கு, நமந்தீர் பவுலிங்கும் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். மட்டும் ஜாக்ஸ் ரூதர்ஃபோர்ட் 2 பேரும் விளையாடுனா நமந்தீர் வெளியே இருக்கட்டும், இம்பாக்ட் சபா வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பண்ணலாம். நீங்க 2 பேரும் ஆனீங்கன்னா உங்களுக்கு நீ கேட்கற லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் இருக்கு. இல்ல நீ ஒருத்தர் தான் ஆடுற அப்படின்னா இந்த பர்டிகுலர் வில் ஜாக்ஸ் ஆடுறேன்னா போயிடுச்சா? அதான் வெற்றி. நான் இப்போ ஒன்று சொல்றேனே, ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா 5, ஹர்திக் 6, ஷெஃபன் ரூதர்ஃபோர்ட் 7 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸ் இந்த 7 வந்து குட் இனஃப். அதில் வந்து 2 ஆல்ரவுண்டர் இருக்காங்க, ஜாக்ஸ் ஒன்று, ஹர்திக் பாண்டியா இருக்காங்க. மிச்சம் வந்து உங்களுக்கு இன்னும் 5 பேர் இருக்கு வெளியில இன்னும் உங்களுக்கு. ஸோ 4 பேர் நான் சொல்லிடுறேன். லாக்ஸ் வந்து தீபக் சார் இஸ் அ லாக்கு, ட்ரெண்ட் போல்ட் இஸ் அ லாக்கு, பும்ரா இஸ் அ ட்ரிபிள் லாக்கு. ஸோ 3 பேர் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் 2 ஸ்பாட் இருக்கு உங்களுக்கு. 2 ஸ்பாட்ல ஒரு ஃபாரினரும் உங்களுக்கு ஒரு ஃபாரினர் இல்லை, ஃபாரின் முடிஞ்சிருச்சு. 2 ஸ்பாட் இந்தியன் ஸ்பாட் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் நமந்தீர் அண்ட் மயங்க் மார்க்கண்டே விளாண்டுட்டீங்க அப்படின்னா தட் மே பி ஒன் ஆஃப் தியர் பெஸ்ட் 11 அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்லி ஒன் வந்து நான் திலக் வர்மாவோட ஸ்பாட் தான் நான் சொல்லுவேன். ஆனா அவங்க 2 பேரும் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து மிடில் ஆர்டர்ல திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் 3-4ல வந்து அவங்க ஸ்பின்னுக்கு எக்ஸ்போஸ் ஆனப்ப தே ஸ்லோ டவுன் தி ரன் ரேட்ன்றதை பார்த்துட்டாங்க. இப்போ அதே திருப்பி கன்டினியூ பண்ணாங்கன்னா தேர்ஸ் நோ கேரண்டி தட் தே வில் நாட். அதனாலதான் வெற்றி நான் 6ல போட்டிருக்கேன் இப்ப நான் திலக் வர்மாவை. அப்படியே சொன்னப்ப நீ இப்போ ஒரு 5 இல்ல நான் 6 தான் போட்டிருந்தேன். 3 வந்து ஜாக்ஸ் போட்டிருந்தேன். பவர் பிளே முடிஞ்சோடனே அடிக்கணும், அதுக்கு ஜாக்ஸ் கரெக்டா இருப்பான்னு சொல்றேன். நான் வந்து அதை கம்ப்ளீட்டா இது பண்றேன். அவங்க ஸ்பின்னால ஸ்லோ பண்ணிட்டாங்கன்றத விக்கெட் நிறைய விழுந்துச்சு அந்த மேட்சஸ்ல, அதனால ஸ்லோ பண்ணாங்க. அது வந்து நான் இன்னும் சொல்றேன், திலக் வர்மா வந்து ஃபிளெக்சிபிளா தான் வச்சுப்பாங்க. ஹி மைட் கம் லெஃப்ட் ஹேண்டர் போனாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. நம்பர் 3 இல்ல பிளேயிங் 11 என்ன சொல்லு, சேம் பிளேயிங் 11 தான், பட் அதே ஃபிளெக்சிபிளா வச்சுப்பாங்கன்ற எனக்கு இன்னும் வந்து வில் ஜாக்ஸ், ரூதர்ஃபோர்ட், சாண்ட்னர் 3 பேர்ல 2 பேர் விளையாடுறாங்க. சாண்ட்னரோட பவுலிங் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்றத பொறுத்து ரூதர்ஃபோர்டா சாண்ட்னர் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். வில் ஜாக்ஸ் வில் பி இன் தேர். ஐ ஃபீல் ரூதர்ஃபோர்ட் போவாங்க இனிஷியலா, பட் சாண்ட்னரும் சில மேட்சஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அடி வாங்கினாங்கன்னா சாண்ட்னரும் விளையாடுவாங்க. கார்வின் பாஷையும் டிஸ்கார்ட் பண்ண முடியாது. கார்வின் பாஷையும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. விளையாடலாம், இப்ப இருக்க ஃபார்ம் படி விளையாடலாம், பட் ஐ திங்க் தே வில் ஸ்டார்ட் வித் போல்ட் இனிஷியல். இல்ல போல்ட் ஸ்பாட்ல இல்லடா, இந்த ஸ்பாட்லயே நான் சொல்றேன். இந்த ஸ்பாட்லயே வந்து பாஷையும் கன்சிடர் பண்ணலாம். ஆனா போல்ட் விட்டு ஆமா அடி வாங்குறாரு வெற்றி, பயங்கரமா அடி வாங்குறாரு. எல்லா மேட்சும் 50 ரன் கொடுத்தாரு SA20 நீங்க பாத்தீங்கன்னா. பட் அவங்க இனிஷியலா வந்து ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் போல்ட் மேலையும் குவிண்டன் டிகாக் மேலையும் கை வைக்க மாட்டாங்க, என்னதான் ஆனாலும் சரி. அது வரைக்கும் அவங்க வந்து they'll be given a run for first 5 மேட்சஸ்னே வச்சுக்கலாமே. அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. அந்த 5 மேட்சஸ்க்குமே பாஷும் நீங்க அந்த கண்டென்ஷன்ல கொண்டு வரலாம். பாஷ் நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு, பட் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தேவையா உங்களுக்கு? எஸ்பெஷலி ஹர்திக் ஒரு நிகில் மாதிரி இருந்தா பாஷ் ரோல் வந்து இன்னும் கிரிட்டிக்கல் ஆயிரும். பட் அதர்வைஸ் இஃப் ஹர்திக் இஸ் ஃபுல்லி ஃபிட் அண்ட் ஃபயரிங் அப்படின்னா பாஷ் வில் பி ஆன் தி சைட் லைன்ஸ் டு ஸ்டார்ட் வித். ஏன்னா பும்ரா, போல்ட், தீபக் சஹார், ஹர்திக் பாண்டியா இருக்கும்போது 5ஆவதா போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நீ சொன்ன மாதிரி நிகழ் இருந்துச்சு போனது, அதனால கார்வின் பாஷ் நிறைய விளையாடினாரு கடைசியா. பாஷா இது பண்ண மாட்டாங்க. இந்த 3 தான்டா, சாண்ட்னர், ஜாக்ஸ், ரூதர்ஃபோர்ட் 3ல அவங்க 2 ஆடுவாங்க. அது அவங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். எனக்கு ஒன்னே ஒண்ணு வந்து ஹர்திக் பாண்டியாவோட ஃபேவரட் நமந்தீர், அவர் தான் கொண்டு வந்தாரு, உள்ள இறக்கி விட்டாரு, டாப்லாம் இறக்கி விட்டாரு. ஸோ அவரை மோஸ்ட்லி ஹீல் ஆல்சோ பி இந்த
4 to 6 எங்கேயாவது சேர்த்து விட்டுருவான் தான் எனக்கு தோணுது. கண்டிப்பா விளையாடுவார். நமந்தீர் எல்லா மேட்சும் விளையாடுவார். ரொம்ப ஃப்ளோட்டிங்கா இருக்கும் அவங்க இல்ல batting line. floating-ஆ இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல. நமந்தீர் இல்லாம ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்ல வரேன். நாம சொன்ன இருக்கலாம். ஆப்ஷனே நமந்தீர் இல்லாம இல்லவே இல்லையே. நமந்தீர் ஷுவரா இருக்காரு. இல்ல மயங்க் மார்க்கண்டே இருக்காரா இல்ல அதுக்கு ஆ, பதிலா சாண்டர் ஆடிட்டு வெளியில இருந்து ஒரு இது இந்தியன் பேசர் ஷார்துல் தாக்கூர் சொன்னானே அந்த மாதிரி வருதாங்கிறதா இப்ப கேள்வியை தவிர மித்த 10மே ஐ திங்க் 11மே செலக்டட் தான் நினைக்கிறேன். அந்த சாண்டர் ருதர்ஃபோர்ட் மட்டும் அவங்க எப்படி போறாங்கன்றது பார்க்கணும். but it's not ஸோ இதுதான் convincing. மும்பை இந்தியன்ஸ். அது ம். எக்ஸ்பெக்டட் டு டூ வெல் தான். ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிள் டீம், நிறைய காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. வெரி சக்ஸஸ்ஃபுல் டீம் அண்ட் தே நோ ஹவு டு வின். அது ரொம்ப முக்கியம் T20ல. ஒன்ஸ் யூ ஆர் இன் தட் சிச்சுவேஷன் யூ டன் தட் அப்படிங்கிறப்ப அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலே வேற மாதிரி இருக்கும். யூஆர் எக்ஸ்பெக்டட் டு வின் அண்ட் யூ டன் தட் பிஃபோர். அது வந்து வேற லெவல் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற அந்த டீம். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் தம் டு கோ த்ரூ. நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. குவாலிஃபை ஆயிடுவாங்க. அட்லீஸ்ட் இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரம் குவாலிஃபை ஆகணும்னு எதிர்பார்க்குறேன். ஆமா சரி, இப்போ 3 பேருமே சொல்ற முதல் டீம் இந்த டீம் தானே குவாலிஃபை ஆயிருவாங்க அப்படின்னு? இல்லை ஏதாவது டீமுக்கு 3 பேர் சொல்லியிருக்கமா? சொல்ல இல்லையே வெற்றி. SRH RCB நான் சொன்னேன், நீயும் சொன்னீங்க நான் இல்ல. இல்லன்றீங்களா நீங்க? ஓகே ஓகே மட்டும் இல்லன்றுச்சு. ஓகே ஸோ இது 3 பேருமே சொல்ற அந்த மும்பை இந்தியன்ஸ். ஒரு வியூவர் கணக்கு வச்சிட்டு இருக்காரு கமெண்ட்ஸ்ல நம்ம சொல்றதுக்கெல்லாம் வந்து இது பண்றோம்னு. ஸோ சூப்பரா அதையும் போட்டுருங்க வியூவர்ஸ். தேங்க்யூ, இதையும் கனெக்ட் பண்ணி சொல்றீங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் இது. ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தருக அரட்டை ஸ்குவாடுக்கு. Sign off this Arate Spot.